வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். நேற்று நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு பிஹேவியர் வந்து நிஃப்டி 50ல் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது அப்படியே நாளைக்கும் பை சான்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்ட்டு நாம் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில், கரெக்டாக அந்த பேட்டர்ன் அப்படியே வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. என்ன அப்படின்னா, மார்க்கெட் கொஞ்சம் லைட்டாக ஒரு கேப்பை போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் மேலே போய் மறுபடியும் வந்து கீழே இறங்குற மாதிரி வந்து இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஃபுல்லாக பயங்கரமான ஒரு கேப் அப், அந்த இடத்துல இருந்து செல்லிங் வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. ஈவன் நாம் கெஸ் பண்ண மாதிரி அந்த மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இப்போ இந்த டோட்டலாக இந்த 6 கேண்டலையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு கேப் டவுன் பாசிட்டிவ் க்ளோசிங், அடுத்த நாள் என்ன நடந்திருக்கு, ஒரு கேப் அப் நெகட்டிவ் க்ளோசிங், அதுக்கு அடுத்த நாள் என்ன நடந்திருக்கு, ஒரு கேப் டவுன் பாசிட்டிவ் க்ளோசிங், மறுபடியும் அடுத்த நாள் என்ன நடந்திருக்கு, ஒரு கேப் அப் நெகட்டிவ் க்ளோசிங், மறுபடியும் நேற்று என்ன நடந்திருக்கு, ஒரு கேப் டவுன் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங், இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, ஒரு கேப் அப் நெகட்டிவ் க்ளோசிங். ஸோ இந்த பேட்டர்ன் இந்த இடத்துல நான் வந்து கெஸ் வந்து பண்ணேன். ஸோ நேற்று வந்து சொல்ல மறந்துட்டேன், அதுதான் நேற்று வீட்டில் சொன்னேன். அதுக்கப்புறம் ஞாபகம் வந்து நேற்று வீடியோவில் நம்ம வந்து சொன்னோம், இது மாதிரி ஒரு பேட்டர்ன் இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு, மேபி நாளைக்கும் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்து க்ளோசிங் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ட்ரெண்டு தான் வந்து மார்க்கெட்டில் வந்து போயிருக்கு. ஸோ ஓப்பனிங் ஹை அதை கட் பண்ணி மார்க்கெட் வந்து மூவ் ஆகவே வந்து இல்லை. ஸோ இந்த 2 இடத்துலையாவது பரவாயில்ல, கொஞ்சம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே இறக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எங்கேயுமே இல்லை, ஓப்பனிங்லேருந்தே வந்து செல்லிங் தான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ்க்குள்ளே வந்து போயிட்டுருக்கு அப்படின்னாலே அடுத்த ஒரு மூவ் வந்து கொடுக்க போகிறதுக்கு ரெடியாக வந்து மார்க்கெட் வந்து அந்த மூவை தான் வந்து கன்சல்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கு, வால்யூம் வந்து கேதர் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சொன்னோம். ஸோ அது இன்னும் வந்து ஃபுல்லாக வந்து கன்ஃபார்ம் வந்து நமக்கு வந்து ஆகுது. இந்த அளவுக்கு டைட்டாக வந்து ஒரே இடத்துல கைண்ட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 23 800 900 இந்த ரேஞ்சில் இருந்து மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 23 400 கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட்டுக்குள்ளே தான் வந்து மொத்தம் இந்த 6 ட்ரேடிங் செஷனும் வந்து இப்படி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த என்ன நடக்குது அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கம்ப்ரெஷன் மாதிரி வந்து நடந்துகிட்ருக்குது. ஸோ இந்த கம்ப்ரெஷன் ஒரு நாளைக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் அல்லது வந்து ஒரு பிரேக் டவுன் அப்படிங்கிறது வந்து நடக்கும். ஸோ அப்படி நடந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட்டில் இந்த இடத்துல எப்படி வந்து ஒரு டவுன் சைட் ரேலி நமக்கு வந்து கிடச்சிது இல்லையா, அது மாதிரி ஒரு அப்சைட் ரேலியோ அல்லது ஒரு டவுன் சைட் ரேலியோ நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு வந்து இந்த இடத்துலேருந்து பாசிட்டிவ் தான் வந்து கிடைக்கும், இந்த இடத்துலேருந்து ஒரு நெகட்டிவ் தான் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டிக்கு நாம் வந்து போகக்கூடாது. அது நமக்கு வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். அப் ட்ரெண்டு போகுச்சா, அப்படி போகுது அப்படின்னா எது வரைக்கும் போகும் அதை தெரிஞ்சு வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி டவுன் ட்ரெண்டு போகுதா, எந்த லெவல் வரைக்கும் வந்து கீழே இறங்கும் அதை தெரிஞ்சுக்குவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப் ட்ரெண்டு தான் போகும், டவுன் ட்ரெண்டு தான் போகும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால ஒரு பிரோஜனம் வந்து கிடையாது. மேபி நமக்கு சின்னதாக ஒரு விஷயத்தில் வந்து ஹெல்ப் வந்து பண்ணலாம். ஏன்னா நாம் நினைப்போம் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு தான் வந்து போகும் அப்படின்ட்டு, அப் ட்ரெண்டு தான் போகும், ஆனால் நாம் நினச்ச மாதிரி வந்து போகாது. இப்போ நாம் என்ன நினைப்போம், 1 2 3 4 5 6 அப்படின்ட்டு மார்க்கெட்டை ஒரு ஸ்டெப்பாக வந்து மேலே போகும் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் அப்படி வந்து மார்க்கெட் போகாது. ஒரு நாள் வந்து பாசிட்டிவாக இருக்கும், 2வது நாள் நெகட்டிவாக இருக்கும், 3வது நாள் பாசிட்டிவாக இருக்கும், 4வது நாளும் பாசிட்டிவாக இருக்கும், 5வது நாள் வந்து நெகட்டிவாக இருக்கும். லாஸ்ட்டாக நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓவராலாக ஒரு பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ இது இப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், இந்த அளவுக்கு வந்து கம்ப்ரெஷன் ஆகுதா, அப்படி கம்ப்ரெஷன் ஆச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் அண்ட் பிரேக் டவுன் வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கன்சல்டேஷன் ஃபேஸுக்கு இந்த வேல்யூ நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸை இதுக்குள்ளே நாம் வந்து சூஸ் வந்து பண்ணிக்கணும், இதுக்கு மேலே நாம் வந்து சூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு முடிவு வந்து நமக்கு வந்து எடுத்துரும். அதுக்கப்புறம் அனாலிசிஸ் பண்ணும்போதே இந்த கன்க்ளூஷன் நமக்கு வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடுக்குள்ளே வந்து போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு கன்க்ளூஷன் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து நிஃப்டி 50 வந்து இந்த அளவுக்கு வந்து மூவ் ஆகுது அப்படின்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே நாம் வந்து இன்னும் நம்ம வந்து நம்மளோட அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுறதுல கரெக்டாக வந்து உள்ளே போயிடுவோம். அப்போது கரெக்டாக நமக்கு வந்து மார்க்கெட் மூவ் ஆச்சு அப்படின்னா நமக்கும் நம்மளோட ப்ரீமியம் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது, செய்ய வேண்டிய விஷயங்கள். பாசிட்டிவ் போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து
நெகட்டிவ் போக போகிறது அப்படிங்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் வந்து கிடையாது. நமக்கு எந்த அளவுக்கு பாயிண்ட் வந்து மூவ் ஆக போகுது அதுதான் நமக்கு வந்து தேவை. ஏன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸை நான் அப்படி தான் வந்து சூஸ் பண்ணி ஆகணும். பாசிட்டிவ் போகுது அப்படிங்கிறதுக்காக நாம் வந்து ஒரு 500 பாயிண்ட் 1000 பாயிண்ட் தள்ளி நம்மளால் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம வந்து சூஸ் பண்ண முடியாது. அப்படி சூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனையே வந்து இல்லை. ஸோ இந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் போக போகுது, பாசிட்டிவாக வந்து போச்சு அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் வரும் அப்படிங்கலாம் ஒன்றுமே வந்து கிடையாது. நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. டைம் டிகே இருக்குது, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது நியூஸ் ரிலேட்டட் மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் அதுக்கு இதே மாதிரி ரியாக்ட் வந்து பண்ணும். அப்போ அதுக்கு ரியாக்ட் பண்ணிச்சு அப்படின்னா ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து கூடும் குறையும். இப்போ அந்த இடத்துலையும் வந்து ஒரு சிக்கல் இருக்குது. அப்போது இதெல்லாம் ஆவரேஜ் பண்ணி தான் நம்ம அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம வந்து சூஸ் வந்து பண்ணணும். ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு சரியான ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இப்போதைக்கு நமக்கு வந்து எதிர்பார்த்த மாதிரி நாம் கெஸ் பண்ண மாதிரி ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் நாளைக்கும் இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டவுட்டு தான். அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். என்ன அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு அடுத்த பேட்டர்ன் என்ன பேட்டர்னாக நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும், ஒரு கேப் டவுன் வந்து ஃபார்ம் ஆகணும். இந்த பேட்டர்ன் அப்படியே வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நாளைக்கு என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகணும், கேப் டவுன் வந்து ஃபார்ம் ஆகணும். அந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் வந்து இப்படி இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த பேட்டர்ன் அப்படியே வந்து கண்டினியூ ஆக போகுது அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ நாளை இன்றைக்கி ஈவினிங்லேருந்து நமக்கு அந்த ரியாக்ஷன் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நிறைய பேர் வந்து நேற்று கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க, மார்க்கெட் வந்து நீங்கள் வந்து நெகட்டிவ் போக போகுதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து பாசிட்டிவில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. சரி, ஓகே, நாம் ஒரு அனாலிசிஸ் வந்து பண்ணோம், அது தப்பாக போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ட்டு நான் எதுக்குமே வந்து ரியாக்ட் வந்து பண்ணலை. ஆனால் இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு, ப்ரைஸ் வந்து பாசிட்டிவ் ஓப்பனிங் தான், ஆனால் க்ளோசிங் வந்து நெகட்டிவ். இந்த இடத்துல நம்ம வந்து என்ன ஒரு கெஸ்ஸிங் ஒர்க் பண்ணி வச்சுருந்தோமோ அதுதான் வந்து இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. எதுவுமே நம்ம கையில் வந்து கிடையாது, ஆனால் அனாலிசிஸ் மட்டும் தான் நம்மளால் வந்து செஞ்சு வைக்க முடியும். ஸோ இந்த அளவுக்கு வந்துச்சு அப்படின்னா இப்படி போகலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் நாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணுமே ஒழிய பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டிக்கு நீங்கள் வந்து போகாதீங்க. அவ்வளோதான் நாம் வந்து செய்ய வேண்டியது. ஸோ இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் மாதிரி நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ப்ரைஸ் எப்போல்லாம் வந்து இந்த ரேஞ்சை வந்து டச் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிஜெக்ஷன் மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரெசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. அதே மாதிரி தான் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போயிருந்தாங்க. கரெக்டாக இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி டவுன் சைடு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுக்கிறாங்க. ஸோ எப்போல்லாம் வந்து ப்ரைஸ் இந்த ரேஞ்சை வந்து டச் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் லெவலை வந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. அதனால் வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்குறாங்க. அப்போது நாளை இந்த பேட்டர்ன் அப்படியே வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கலாம், ஒரு கேப் டவுன் நடந்துட்டு மறுபடியும் ப்ரைஸ் வந்து இப்படி வந்து மேலே போகலாம். ஸோ இது வந்து 50-50 தான். கன்ஃபார்மாக இப்படி நடக்கணுன்ட்டு எந்த விதமான ஒரு அவசியம் வந்து கிடையாது. அல்லது இந்த இடத்துல ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஓப்பனிங் நடந்துட்டு மறுபடியும் வந்து கீழே இறங்கிட்டு மறுபடியும் மேலே ஏறலாம், அல்லது வந்து கீழே வந்து இறங்கலாம், எப்படி வேணால் நடக்கலாம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட்டை நோக்கி வந்து மார்க்கெட் நகர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது 1 ஹவர் டைம் ஃப்ரேம். ஸோ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ப்ரைஸ் வந்து கீழே இறங்குச்சு அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா இப்படி வந்து கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு டவுன் சைடு வந்து போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இல்லை ஒரு அப் சைடு வந்து போகிற மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ப்ளஸ் இந்த இடத்துல நமக்கு வந்து அந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறதுனால ஒரு கேப் அப் ஆகிட்டு அந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த விஷயத்த கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணி வந்து வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் ஒரு ஃபேக் மூவ்மெண்ட் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லிகிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ இப்போல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் இப்படி போகும், அதே மாதிரி ஒரு பிரேக் டவுன் ஒரு ரீடெஸ்ட் வந்து இப்படி போகும் அப்படின்ட்டு நாம் வந்து டெக்ஸ்ட் புக்ஸில் வந்து படிச்சிருப்போம். ஆனால் என்னோட அப்சர்வேஷன் படி ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து அப் ட்ரெண்ட் ஒரு பிரேக் அவுட் கிடைச்ச மாதிரி காமிச்சிட்டு மறுபடியும் வந்து கீழே இறங்கிடும். அதே மாதிரி டவுன் சைடு வந்து பிரேக் டவுன் ஆன மாதிரி காமிச்சிட்டு மறுபடியும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போயிடும். இது என்னோட அப்சர்வேஷன். மார்க்கெட்டில் இப்படியும் நடக்குது இப்படியும் வந்து நடக்குது, ஆனால் மோஸ்ட்லி வந்து இப்படி தான் வந்து அதிகமாக வந்து நடந்திருக்கு. அதை நான் வந்து நிறைய தடவை வந்து பார்த்துருக்கேன். அதை நம்மளோட வீடியோஸில் நிறைய தடவை உங்களுக்கு வந்து சுட்டி காமிச்சிட்டே இருக்கிறேன். ஸோ மார்க்கெட் வந்து இப்படி போகிறது கொஞ்சம் கம்மியாக தான் வந்து போயிட்டுருக்கு, ஆனால் இப்படி போகிறது வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நாம் கெஸ் பண்ண மாதிரி மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, ஒரு கேப் அப் நடந்து கைண்ட் ஆஃப் ஒரு ட்ராப் மாதிரி வந்து நடந்திருக்கு.
நேற்று நாம் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தோம் 23,800 நமக்கு வந்து ஒரு ட்ராப் ஏரியாவாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நேற்று நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து சொல்லியிருந்தோம். அது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு தெரியல. அந்த ட்ராப் ஏரியா அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து நடந்திருக்கு பாருங்கள். 23,800க்கு மேலே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் க்ளோசிங் வந்து வைக்க முடியல. மறுபடியும் வந்து கீழே உடச்சிட்டு வந்து கீழே வந்துட்டாங்க. ஸோ இப்படி தான் நம்மளை வந்து ட்ராப் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ராப்லேருந்து எப்படி நம்ம வந்து நம்மளை தற்காத்துக்கணும் அப்படின்னா, டெய்லியில் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதாவது இன்ட்ராடே ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் அனாலிசிஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, அந்த ரெண்டு விஷயத்துலையுமே உங்களுக்கு வந்து என்ன நடக்கணும், அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆக போகுது அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஹையை வந்து கட் பண்ணிட்டு மேலே போய்கிட்டே இருக்கணும். ஒரு டவுன் ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ண போகுது அப்படின்னா லோயர் லோ வந்து கட் பண்ணிட்டு கீழே வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி போயிட்டுருக்கும்போது அந்த பர்டிகுலர் ட்ரெண்ட் அப்படியே வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் வந்து இருக்கும். சடனாக வந்து எந்த இடத்துல ஒரு அந்த லோயர் லோ கட் பண்ணாமல் ரீசெண்ட் ஹையை வந்து கட் பண்ணுறாங்களோ அப்போ ட்ரெண்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏதோ வேலை பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிச்சிடணும். ஸோ அதை நம்ம வந்து ரெகுலராக மானிட்டர் பண்ணும்போது மட்டும்தான் அந்த விஷயத்தை நம்மளால் வந்து கெஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு 5 மினிட் வரைக்கும் நீங்கள் வந்து அந்த லெவலை வந்து செக் பண்ணலாம். அதுக்கு கீழே வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபால்ஸ் சிக்னல் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்கேல்பிங் போகிற மாதிரி வந்து போகிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு அனாலிசிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 5 மினிட்ஸோடு வந்து நிறுத்திக்கிங்க. அதுக்கு கீழே இருக்கிற ஒரு டைம் ஃப்ரேம் கீழே வந்து போகாதீங்க. அது அந்தளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் வந்து பண்ணாது. ஸோ 5 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த எஃபிஷியன்சி உங்களுக்கு வந்து கிடைக்கும், அக்யூரசி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். இப்போதைக்கு நமக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே மார்க்கெட் அகெயின் வந்து உள்ளே வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல ரெண்டு கேண்டில் நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அப்போது நாளை இந்த இடத்துல இந்த 23,700 ஒரு பிரேக் அவுட் நம்மளால் வந்து கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கலாம், ப்ரைஸ் அகெயின் இப்படி வந்து கீழே வந்து இறங்கலாம். ஸோ அப்படி கீழே இறங்குச்சு அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் லைன் போயிட்டுருக்கு இல்லையா, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்குறாங்க, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்குறாங்க, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த இடத்துல 50% இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இப்படி இருக்குது. அப்படி இல்லாமல் இந்த இடத்துல ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு பாசிட்டிவ் போகிற மாதிரி காமிச்சிட்டு இப்படி வந்து கீழே இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த விஷயங்கள் நாளை நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முதல்ல இந்த இடத்துல ஒரு 23,000 ஒரு 500 இந்த ரேஞ்சில் வந்து நிஃப்டி 50 எப்படி வந்து பிஹேவ் வந்து பண்ண போகுது அப்படிங்கிறத நாம் வந்து பார்த்தாகணும். அப்போது 23,500 அப்படிங்கிறது நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெவலாக இருக்கும் டவுன் சைடு. அதே மாதிரி என்னையோட இந்த இடத்துல ஒரு க்ளோசிங் கிட்ட சின்னதாக ஒரு ஹை இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 23,700, இதுவும் நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெவலாக வந்து இருக்க போகுது. ஒன்று அப்டேட் போகணும் அப்படின்னா அந்த 23,700 உடச்சிட்டு வந்து மேலே போகணும் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி டவுன் சைடு பார்த்திங்க அப்படின்னா இது 23,500 உடச்சிட்டு வந்து கீழே போகணும். அப்படி போகும்போது தான் ஃபர்தராக ஏதாவது மார்க்கெட்டில் நமக்கு நாம் கெஸ் பண்ணுற மாதிரி ஒரு மூவ் வந்து கிடைக்கும். அதாவது ஒரு ரேலியை நம்மளால் வந்து கேட்ச் வந்து பண்ண முடியும். இன்பிட்வீன் கேப்பில் நாளைக்கு வந்து இப்படி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா கஷ்டம். ஸோ இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கும், பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது நிஃப்டியோட 50 மினிட் சார்ட்டு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 டைமே நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாக்குள்ளே வந்து மாட்டிக்கிச்சு. இது வந்து ஒரு டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் மாதிரி வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. எப்போல்லாம் வந்து ப்ரைஸ் இந்த ரேஞ்சை வந்து டச் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்து செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகுது. இந்த இடத்துல ட்ரிகர் ஆகிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரிகர் ஆகிருக்கு. அதே மாதிரி ப்ரைஸ் எப்போல்லாம் வந்து இந்த 23,300 350 இந்த ரேஞ்சை டச் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து நாம் வந்து 2-3 டைமே சொல்லிகிட்டே இருந்தோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ப்ரைஸ் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது, வேறு எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை. ஏன்னா நமக்கு வந்து ஏற்கனவே இந்த இடத்துல நிறைய ஒரு ரெசன்ஸ் மாதிரி வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல போனாங்கன்னா கண்ணை மூடிட்டு செல் பண்ணுறா அப்படின்னு அடிச்சு விட்றாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல கீழே இறங்கிச்சா கண்ணை மூடிட்டு பை பண்ணுறா அப்படின்ட்டு பை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இது எதனால் நடக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வால்யூம் கேதரிங் அப்படிங்கிறது வந்து நடந்துகிட்ருக்கு மார்க்கெட்டில். ஸோ ஃபர்தராக நமக்கு வந்து ஒரு இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ரீடெஸ்ட் நடந்து இப்படி போகும்போது நல்ல ரேலி டவுன் சைட் அப் சைட் நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி டவுன் சைட் ஒரு பிரேக் டவுன் அண்ட் ரீடெஸ்ட் நடக்கும்போது ஒரு நல்ல டவுன் சைட் ரேலி நமக்கு வந்து கிடைக்கும். அது வரைக்கும் மார்க்கெட் இதுக்குள்ளே தான் வந்து சுற்றும். அது என்றைக்கு ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஒரு
டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனை வந்து உடச்சிட்டு மேலே க்ளோஸ் பண்ண முடியாமல் மறுபடியும் வந்து கீழே வந்து வந்திருக்கிறாங்க. ஸோ இது அப்படியே வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னா ப்ரைஸ் அகெயின் வந்து கீழே வந்து இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பை சான்ஸ் நமக்கு வந்து இந்த லோ வந்து கட் பண்ணலை, அதாவது இன்னையோட லோ ஒரு 23,600 வந்து கட் பண்ணலை அப்படின்னா ஒரு இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஃப்ளாட்டு ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இன்னையோட லோ வந்து நாளை கட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டு ஒரு நெகட்டிவான ஒரு மூவ் நகரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது சென்செக்ஸில் 5 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 5 மினிட் சார்ட்டு நமக்கு வந்து என்ன கொடுத்துட்ருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னை தான் நமக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கேப் அப், அந்த கேப் அப் வந்து சஸ்டெயின் ஆகாமல் மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்குது. ஸோ கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா நியர்லி ஒரு மணிக்கு வந்து ஒரு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல சின்னதாக ஒரு புல் பேக் மறுபடியும் வந்து க்ளோசிங் இதே இடத்துல வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது அப்படியே வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக வந்து கண்டினியூ வந்து ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சைஸை நாம் வந்து பார்த்தாக்கணும். ஸோ அப்போ சைஸ் அப்படிங்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 700 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அப்போ இந்த 700 பாயிண்ட் நமக்கு ஒரு பிரேக் அவுட் பாசிட்டிவாக வந்து போகுது அப்படின்னா எது வரைக்கும் மூவ் ஆகலாம்? குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 75,800 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது மினிமம். அதே மாதிரி டவுன் சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 74,300 இதை நோக்கி வந்து நகரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் அப்படின்னா ஒரு 75,800 வரைக்கும், நெகட்டிவ் அப்படின்னா ஒரு 74,300 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது முழுக்க சென்செக்ஸில் இருக்கிற இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை வச்சு நான் வந்து சொல்கிறேன். இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து நிஃப்டிலையும் வந்து அசைன் வந்து ஆயிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மூவ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நிஃப்டி 50, ஸோ நிஃப்டி 50 நாம் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 23,800 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். கொஞ்சம் லைட்டாக ஒரு கேப் அப்பில் இருந்தது, மறுபடியும் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 9:55க்கு ஒரு பிரேக்கை கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடியல, மறுபடியும் வந்து கீழே இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல சப்போர்ட் சொல்லியிருந்தோம் ஒரு 23,600, அந்த இடத்துல கரெக்டான ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு க்ளோசிங் நியர்பைட்டே வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓவராலாக நமக்கு வந்து ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி பயங்கரமாக வந்து கொடுத்துருந்தாங்க டவுன் சைடில். அதே மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயும் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ நாளை நமக்கு வந்து அகெயின் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 23,750 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 23,550 வந்து இருக்கும். ஸோ இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ட்ரேடர்ஸை வந்து கதற விட்டுட்டுருக்குது. ஸோ நிறைய தடவை நானே வந்து சொல்லியிருக்கேன், என்னோட ஆரம்ப காலகட்டங்களில் கேப் அப் ஆகும்போது நானும் வந்து பை சைடு வந்து போயிட்டேன். ஒரு கேப் டவுன் ஆகும்போது நானும் வந்து செல் சைடு வந்து போயிடுவேன். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு கேப்பை போயிடுச்சு, ஒரு கேப் டவுன் போயிடுச்சு அப்படின்னா ஸோ இன்றைக்கி டே ஃபுல்லாக அப்படி தான் போகும் அப்படின்ட்டு நானும் வந்து குருட்டுத்தனமாக வந்து ட்ரேட் வந்து எடுத்துகிட்டு இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து புரியுது, இது வந்து இப்படி வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து மேலே போகிறதுக்கும் ட்ரை பண்ணுறாங்க, கேப் இருந்துச்சுன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயங்களும் நடக்குது. ஸோ அப்போ நம்ம ஓப்பன் ஆன உடனே வந்து கால் சைடோ பை சைடோ வந்து போகக்கூடாது, கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு புரிதல் வருது. ஸோ ஓப்பனிங் ஒரு ஹை அண்ட் லோ வந்து ஃபார்ம் ஆகுது, அந்த லெவலை வந்து உடைக்கும் போது நமக்கு ஒரு மூவ் வந்து கிடைக்குது அப்படிங்கிற அதுக்கடுத்து ஒரு புரிதல் வருது. அதுக்கப்புறம் வால்யூம் பற்றின ஒரு புரிதல் வருது. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து நிஃப்டியோட பிஹேவியரை பற்றி ஒரு புரிதல் வருது. இந்த விஷயங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு நாம் வந்து எந்த அளவுக்கு வந்து நஷ்டப்பட்டிருப்போம் வந்து பாருங்கள். ஸோ அதை எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து சுருக்கி ஒரு பொட்டலை மாதிரி கட்டி ஒரு வீடியோவாக உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எந்த அளவுக்கு தப்பு செஞ்சோமோ அந்த தப்பை நீங்கள் செய்யாமல் வந்திருக்கலாம். அதுக்காக தான், வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. ஸோ இந்த 23,550 இந்த லெவலில் வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா அகெயின் ஒரு 23,400 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு 23,750 உடைக்கிறாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,900 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் ஓவராலாக நமக்கு வந்து கைண்ட் ஆஃப் வந்து ஒரு நாம் என்ன ஒரு கெஸ் பண்ணி வச்சுருந்தோமோ அதுக்குள்ளே வந்து நடந்துருந்தது. இருந்தாலும் இந்த டவுன் சைடு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 53,400 சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். அதை இன்னும் உடச்சி ஒரு 53,200 வரைக்குமே வந்து போயிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து அகெயின் ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடச்சி நாம் சொன்ன அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே வந்து க்ளோசிங் அதுக்குள்ளே வந்து கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். இந்த ஒரு 200 பாயிண்ட் மூவ் மட்டும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ட்ராப் மாதிரி உள்ளே வந்துட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடிக்கு நாம் சொன்ன அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் ப்ரீச் ஆனது தான், அது ஒரு மாற்று கருத்தெல்லாம் வந்து கிடையாது.
ஆனால் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கேப் அப் ஆகுது, ப்ரைஸ் அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே உள்ளே வந்துட்டாங்க. இந்த இடத்துல ட்ரை பண்ணுறாங்க முடியல, அகெயின் இந்த இடத்துல ட்ரை பண்ணுறாங்க முடியல. உங்களுக்கு 10 மணிக்கு ஒரு 9:45க்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்குது, அதை விட்டிங்களா? 10 மணிக்கும் இப்போ 10:30க்கும் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. 2 டைம் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருக்கு. அந்த 2 டைமில் நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நல்ல விதமான ஒரு ட்ரேட் உங்களுக்கு வந்து அசால்ட்டாக அமைஞ்சிருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், எங்கேயாவது வந்து ட்ரெண்டு மாறி வந்து ட்ரேட் ஆகிருக்கான்னு பாருங்கள். கரெக்டாக வந்து உடச்சிட்டு வந்து கீழே வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 53,800 நீங்கள் வந்து என்ட்ரி ஆனந்தால் கூட குறைந்தபட்சம் இந்த இடத்துல சப்போர்ட் அப்படிங்கிறது இல்லையா, ஒரு 53,400 கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட்டை உங்களால் வந்து ஈஸியாக வந்து கேட்ச் வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 53,700 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 53,200 இருக்கலாம். 53,200 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 52,800 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 53,700 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 54,000 54,100 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் ஓவராலாக ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே அந்த ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. கரெக்டாக இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு மணிக்குள்ளே வந்து அந்த ட்ரேட் லெவல் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகி எல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பெருசாக வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 75,500 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 74,800 இருக்கலாம். 74,800 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 74,400 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 75,500 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 75,900 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒரு 14,400 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். அதை உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 14,500 வரைக்கும் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஓப்பன் ஆனதே 14,500 கிட்ட தான் ஓப்பன் பண்ணாங்க. அந்த இடத்துல இருந்து செல்லிங் அடிச்சு விட்டுட்டாங்க. ஸோ செல்லிங் அடிச்சு விட்டதுனால என்ன நடந்திருக்கு, ப்ரைஸ் வந்து ஒரு 14,400 வரைக்கும் வந்துட்டு ஒரு புல் பேக் போயிட்டு மறுபடியும் வந்து உள்ளே வந்துட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 14,300 சொன்னோம் இல்லையா, அந்த சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டாங்க. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா சேம் லெவல் தான் வந்து இருக்க போகுது. 14,400 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்துருக்கும். சப்போர்ட் வந்து 14,300 இருக்கலாம். 14,300 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 14,200 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 14,400 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 14,500 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும் தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.